மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். ப்ரோ கீ ப்ளீஸ். கேட்ச். அப்புறம் குமாரே எவ்வளவு ஆச்சு? 150 ரூபாண்ணே. 150. இந்த 50 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்க, மீதி அடுத்த சவாரில பாப்போம். கடைஞ்செடுத்த கஞ்ச. ஜெய்யூ ஜெய்யூ பல்ய போ போ ஜெய்யூ. டேய் டேய் டேய், திருட்டு பையன் மவனே, கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு? வந்தது வராதுமா இப்படி பொத்துரு சோபால உட்கார்ற? ட்ரெஸ் கசக்கிறதா? முதல்ல ட்ரெஸ்ஸை கழட்டி நல்லா மடிச்சு பேக் பண்ணு. என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? ஒண்ணு இல்ல ப்ரோ, உங்களை நினைச்சேன் சிரிப்பு வந்துருச்சு. அது எப்படி ப்ரோ, உங்களை நீங்களே மட்டும் தட்டிக்கிறீங்க? டேய், அப்படி என்னடா அவரே மட்டம் தட்டிக்கிட்டாரு? போதும், அப்படி என்னடா நான் சொல்லிட்டேன்? ஏங்க, அதத்தானே நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ப்ரோ நீங்க என்ன சொன்னீங்கன்னு அதை அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. மம்மி, you got it? யா. என்ன பாக்குறீங்க? நீங்க என்ன கேட்ச் பண்ணவே இல்லையா? இவனை திருட்டு பையன் மகன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் சிரிச்சோம். நம்மள நாமே அசிங்கப்படுத்திட்டோமா? ரொம்ப பெருசா பெருமைப்பட்டுக்காதீங்க. உங்களை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. திருட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அதி புத்திசாலித்தனத்தோட இன்னொரு பரிணாமம். திருட்டுத்தனம் பண்ணும்போது அதை நம்ம நிழல் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணணும். இதுதான் திருட்டோட சைக்காலஜி. முதல்ல ட்ரெஸ்ஸை கழட்டி அதை கசங்காம நல்லா மடிச்சு பேக் பண்ணுங்க. டே மகனே சந்தானா. வாட் ப்ரோ? ஐயோ ப்ரோ, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சந்தானன் கூப்பிடாதீங்கன்னு. ஐ அம் சாண்டி, கால் மீ சாண்டி. பெத்த அப்பனையே ப்ரோன்னு கூப்பிடுறான். என்ன கல்ச்சர்ரா இதெல்லாம்? சரி சரி, சொல்லி துளையறேன். கொண்டா. கரெக்டா பேக் பண்ணிருக்கான். சரி, இது மூணையும் ரிட்டர்ன் போட்டு விடு. என்ன பாக்குற? ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் என்ன பாக்குறவங்க எல்லாரும் என்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்க? சிவசு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்ட ட்ரெஸ்ஸ இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போட மாட்டான்னு சொல்றாங்களா இல்லையா? அது எப்படி சொல்றேன் கேட்டுக்க. முதல் நாள் நானு ஆன்லைன்ல புது ட்ரெஸ் ஆர்டர் போடுவேன். மறுநாள் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயிட்டு அன்னைக்கே அந்த ட்ரெஸ்ஸ பிடிக்கலன்னு வாங்கின கம்பெனிக்கே ரிட்டர்ன் போட்டுருவேன். புது ட்ரெஸ் போட்ட மாதிரியும் ஆச்சு, காசும் மிச்சமாச்சு. இதுக்கெல்லாம் 6ஆம் அறிவு இல்லடி, 7ஆம் அறிவு. அதாவது என்னோட அறிவு வேணும். யூஸ் பண்ணிக்க. உங்கள மாதிரி கஞ்சத்தனம் பிராடுத்தனம் பண்றதுக்கு 7ஆம் அறிவு போதும். ஆனா நான் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, 8ஆம் அறிவு வேணும். எல்லாம் என் தலை எழுத்து.